இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். முதல் 2. விஸ்வநாதன், சதாசிவம் இருவரும் உடன் பிறந்தவர்கள். குடும்பம் பிரியக்கூடாது என்ற காரணத்திற்காக இவர்களின் பெற்றோர் இவர்களைப் போலவே உடன் பிறந்த சகோதரிகளை இவர்களுக்கு மணமுடித்து வைத்தனர். பாக்கியலட்சுமி மற்றும் விஸ்வநாதனுக்கு திருமணமான ஒரே வருடத்தில் விஸ்வநாதன், சதாசிவம் பெற்றோர் விபத்தில் காலமானார்கள். பாக்கியலட்சுமியே அண்ணன் தம்பி இருவருக்குமே தாயாகி போனார். தன் தங்கையை தன் கொழுந்தனாருக்கே திருமணமும் செய்து வைத்தார். விஸ்வநாதன் தன் நண்பன் ஈஸ்வரன் அழைத்ததும், பாக்கியம் இங்கே பாரேன், ரொம்ப நாளுக்கு பிறகு ஈஸ்வரன் கூப்பிட்றான், பேசுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. விஸ்வநாதன் அழைப்பை ஏற்றவர் அவர் கூறிய செய்தியை கேட்டு குழப்பத்தில் தன் மனைவியை பார்த்தார். என்னங்க, ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கு? கொஞ்சம் பொறு பாக்கியம் சொல்கிறேன் என்றவர், ஈஸ்வரா நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேனே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு என்று அழைப்பை துண்டித்தார். ஏங்க என்னாச்சு, இப்போதாவது சொல்லுங்க. ஈஸ்வரன் அண்ணா அப்படி என்னதான் சொன்னார்? ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கு சொல்லுங்க. பாக்கியம், ஈஸ்வரன் அவனுடைய பெரிய பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்குறான். என்னங்க, நல்ல விஷயத்தை எதுக்கு இப்படி முகத்தை வச்சுட்டு சொல்கிறீங்க? ஈஸ்வரன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் தானே. அவங்க வீட்டுக்கும் நம்ம பொண்ணு போய் வாழ்ந்தா அவள் சந்தோஷமாக தானே இருப்பா. பார்வதி அண்ணியும் நல்ல மாதிரி தானே பேசுவாங்க. புரியாமல் பேசாத பாக்கியம், அவனுடைய பெரிய மகன் ரொம்ப கோபக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பொண்ணும் அவனும் ஒரே மாதிரி குணத்தை கொண்டவங்க. 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் கோபமே வராதா என்ன? கோபத்தில் நீங்கள் எங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கீங்க. நாங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்கள் கூட வாழலையா? நம்ம பொண்ணும் அனுசரித்து வாழ கற்றுப்பா. அவளுக்கும் வயசாகுதுங்க, தானாக வர சம்மந்தத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும்? பாக்கியம், எனக்கு ஈஸ்வரன் கூட சம்மந்தம் பண்ணணும்னு ஆசை தான். அதனால தானே அவனுடைய சின்ன பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அவன் பெரிய பையனுக்கு கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வேற ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, இதை பற்றி நான் சிவா கிட்ட பேசி முடிவெடுத்துக்கிறேன். சரிங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க. என்னை பொறுத்தவரை நல்ல இடம் வரும்போது நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலான்னு தான் சொல்லுவேன். அவள் வாழ்க்கையை பார்த்துக்க அவளுக்கு தெரியும், நம்பிக்கையுடன் கூறினார் பாக்கியலட்சுமி. ஆமாம் பெரியப்பா, அக்கா போகிற இடத்துல சமத்தா இருப்பா, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பா, கப்பல்லையே படாதீங்க, தன் பங்குக்கு கூறினாள் பூங்குழலி. அங்கே தன் தம்பி மகள் இருப்பதையே மறந்து இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்த விஸ்வநாதன் அவளின் தலையை வருடி கொடுத்தவர், சரிம்மா, நான் அப்பா கிட்ட பேசி முடிவெடுத்துக்கிறேன் என்றார். சதாசிவத்தை அழைத்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று அவரை அழைத்து சென்றார்
சிவா, ஈஸ்வரன் ஃபோன் பண்ணா. என்ன சொன்னார் அண்ணா? அவனுடைய பெரிய பையனுக்கு நம்ம வான்மதியை கேட்குறான். அப்படியா? நல்ல விஷயந்தானே அண்ணா. நாமளும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கோம். முடிச்சிடலாமே. பையனும் நல்லா படித்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் கேள்விப்பட்டேன். ஈஸ்வரன் குணம்தான் நமக்கு தெரியுமே. நம்பி பொண்ணை கொடுக்கலாம் அண்ணா. சிவா, சொத்து நிறைய இருக்கிறதோ பையன் வேலையில் இருக்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் அந்த பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் சரியாக வருமான்னு தெரியலை. அந்த பையன் ரொம்ப கோபக்காரன் கூட. கோபம் வந்தால் அவன் கை தான் பேசுன்னு ஈஸ்வரன் எத்தனையோ முறை சொல்லி கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவனுடைய சின்ன பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன பையன் ரொம்ப அமைதியானவன். நம்ம பூங்குழலி மாதிரியே தேவைக்கு மட்டும்தான் பேசுவான். இவன் பெரிய பையனுக்கு கேட்கவும் தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அண்ணா, இதில் குழப்பம் என்னண்ணா இருக்குது? நம்ம பொண்ணு அவள் சாமர்த்தியத்தால் கண்டிப்பாக அந்த பையனை மாற்றுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம மதி புத்திசாலினா. அட ஏண்டா, நீ வேற நம்ம பொண்ணோட கோணம் தெரிஞ்சும் இப்படி பேசுறியே. மதி கூட கூட வாயாடுவாளை தவிர எதையுமே பொறுமையாக செய்ய மாட்டான். நம்ம குழலை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எதையுமே பொறுமையாக அமைதியாக கையாளுவா. ஆனால் மதி அப்படியா சொல்லு? ஒத்த குணத்தை கொண்ட 2 பேரையும் திருமண பந்தத்தில் இணைச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஓ, நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? நீங்கள் சொல்கிறது சரிதான் அண்ணா. சரி, இப்போ ஈஸ்வரன் மாமாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஈஸ்வரனை நேரில் சந்தித்து தான் பேசணும். சரிங்கண்ணா, அவர்கிட்ட பேசுங்க. அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். ஆமாடா, எனக்கு உன்கிட்ட பேசின பிறகு தான் நிம்மதியாக இருக்குது. நான் அவனுக்கு விஷயத்தை சொல்கிறேன் என்றவர் ஈஸ்வரனுக்கு அழைத்து சந்திக்க வேண்டும் என்று கூறினார். ஈஸ்வரன் தனது நண்பன் தன்னை சந்திக்க வேண்டும் என்று கூறிய உடனே கிளம்பி வந்தார். என்ன விஸ்வநாதா, அவசரமாக பார்க்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? காலையில் நீ பேசினதை பற்றி தான் பேசணும் ஈஸ்வரா. ஓஹோ, அதுவா? சரி சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்க? ஈஸ்வரா, உன் பையனும் என் பொண்ணும் ஏறக்குறைய ஒரே குணத்தை கொண்டவங்க. 2 பேரும் திருமண பந்தத்தில் இணைஞ்சா அது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலடா. என்னடா இப்படி சொல்கிற? என் பையன் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமானவன் இல்லைடா. கோவப்படுவான், ஆனால் நல்ல குணம் கொண்டவன்டா. அச்சச்சோ ஈஸ்வரா, நான் தப்பாக சொல்லலடா. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன்? ஒரே குணத்தை கொண்ட 2 பேரும் எப்போதும் எலியும் புனையுமா தான் இருப்பாங்க. நான் சொல்லி தான் உனக்கு அது தெரியணுமா என்ன? விஸ்வநாதா, நாம் உடனே கல்யாணம் பண்ண போகிறது இல்லையே. 2 பேரும் ஒருத்தர் சந்தித்து பேசிக்கட்டும். சரி வந்தால் கல்யாணம் பண்ணலாம், இல்லையா விட்டுடலாம் என்றார் ஈஸ்வரன். நீ புரிஞ்சுதான் பேசுறியா ஈஸ்வரா? இது கிராமம்டா. இங்கே சந்தித்து பேசுகிற ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அப்போது நீ உன் குடும்பத்தோடு எங்கள் ஊருக்கு வந்துடு, அங்கே வச்சு பேசிக்கலாம். எனக்கு உன் குடும்பத்தில் பெண் எடுக்கணும், அதுதான்டா ஆசை என்று திட்டவட்டமாக கூறினார் ஈஸ்வரன். பிடிவாதமாக இப்படி பேசும் தன் நண்பனை பார்த்த விஸ்வநாதன் தன் மனதில் உள்ளதை கூறினார். எனக்கு வேற ஒரு ஆசை இருந்துச்சுடா. நீ இப்படி சொல்லவும் எனக்கு குழப்பமாகிடுச்சு. அப்படியா? என்னடா ஆசைப்பட்ட சொல்லு, முடிஞ்சால் அதையும் நிறைவேற்றிடலாம். இல்லைடா, இப்போ அதை பற்றி பேசுகிறது தப்பு. சரி, நான் என் தம்பி குடும்பத்தோடு உங்கள் ஊருக்கு வரேன். ஆனால் வீட்டில் வேண்டாம், ஏதாவது பொது இடத்துல வச்சு நம்ம சந்திச்சுக்கலாம். சரி விஸ்வநாதா, இவ்வளோ தூரம் நீ ஓகே சொன்னதே எனக்கு போதும் என விடை பெற்றனர் நண்பர்கள். விஸ்வநாதன் தன் குடும்பத்தாரிடம் நடந்ததை கூறினார். அனைவருக்கும் அது சரியெனப்பட ஈஸ்வரன் ஊருக்கு போவது என்று முடிவு செய்தனர். அப்பா, அந்த பையன் ரொம்ப முரட என ஈஸ்வரன் மாமா என் காதுபடவே பேசியிருக்காரு. எனக்கு அவர் வேண்டாம் என்றாள் வான்மதி. மதி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. பேசி பழகாமல் எதையும் முடிவெடுக்கக்கூடாது. நீயும் தான் படப்படன்னு பேசுகிற, அதனால் நீ கெட்டவள் ஆகிடுவியா என்ன என்று தன் மகளுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செய்தார் விஸ்வநாதன். பா ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. மதி, இப்போ எதுக்காக அப்பா கூட கூட பேசிகிட்டு இருக்க?
நாளைக்கேவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். உனக்கு பையனை பிடிச்சாதான் கல்யாணம் நடக்கும். கொஞ்சம் அமைதியாக இரு. பாக்கியம் தன் மகளை கடிந்து கொண்டார். உங்களையெல்லாம் நம்பவே முடியாது. என்னை இந்த வீட்டிலேருந்து விரட்டி விடணும். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்னடி பேச்சு பேசுகிற? நீ எங்கள் பொண்ணுடி. நாங்கள் அப்படி நினைப்போமா என்ன என்று பாக்கியலட்சுமி அவளை அறைய போக, அண்ணி இப்போ எதுக்காக கோவப்படுறீங்க? பிள்ளையை அடிக்கிற அளவுக்கு அப்படி எதுவுமே இங்கே நடக்கலை என்று கடிந்து கொண்டார் சதாசிவம். ஆமாம் ஆமாம், அண்ணனும் தம்பியும் இப்படியே செல்லம் கொடுத்து தான் இவ இப்படி அடங்காப்பிடாரியாக வந்து நிற்கிறா. அக்கா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஒரு எண்ணம் தோணுது, நான் சொல்லவா என்று கேட்டார் தனலட்சுமி. என்ன விஷயம் சொல்லுமா என்றார் விஸ்வநாதன். மாமா, அடுத்த வாரம் நம்ம ஊரில் திருவிழா வருதே, அதுக்கு ஈஸ்வரன் அண்ணா குடும்பத்தை நம்ம ஊருக்கு வர சொல்லலாம். அப்போது 2 பேரும் பேசி பார்க்கட்டுமே. அட ஆமாம், இது நல்ல ஐடியாவாக இருக்கே. அண்ணா, தனம் சொல்கிறது எனக்கு சரின்னு தோணுது. ஆமாங்க, எனக்கும் இதுதான் சரின்னு தோணுது. சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சரின்னு தோணினா எனக்கு மட்டும் என்ன? நான் இதை பற்றி ஈஸ்வரனிடம் பேசுகிறேன் என்றவர் அப்பொழுதே அவருக்கு அழைத்து விஷயத்தை கூறினார் விஸ்வநாதன். நாங்களும் ஊர் திருவிழாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக என் குடும்பத்தோடு வரேன் என்றார் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஊர் திருவிழாவுக்கு போவதாக கூறினார். பார்வதியிடம் மட்டுமே விஷயத்தை கூற அவரும் அவளாக காத்திருந்தார். அப்பா, எனக்குமே எங்கேயாவது போகணுன்னு தான் இருந்தது. எப்போதும் கம்ப்யூட்டர், ஆஃபீஸ், வீடு என மண்டை காஞ்சி போச்சு. நான் ரெடி என்றான் அவரின் இளைய மகன் கைலாஷ். என்னப்பா பெரியவனே, சின்னவன் சம்மதம் சொல்லிட்டான், நீ என்ன சொல்கிற? பா, நமக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லையா? அந்த கிராமத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? சின்ன வயசில் போகும்போது எனக்கு அந்த ஊரே சுத்தமாக பிடிக்காது. நான்லாம் வரல, நீங்கள் வேணால் போங்க என்றான் ஈஸ்வரனின் மூத்த மகன் ருத்ரன். தம்பி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிராமத்து மனுஷங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு இப்போவே அங்கே போகணும் போல இருக்குது. ஆனால் நீ வேண்டாம்னு சொன்னால் விடு, நாங்களும் போகலை என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு கூறினார் பார்வதி. அம்மா, நான் வரலைன்னு தான் சொன்னேன். உங்கள் யாரையும் போக வேண்டாம்னு சொல்லலையே. எனக்காக நீங்கள் யாரும் போகாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் போங்க. அது எப்படிப்பா உன்னை விட்டுட்டு போக முடியும்? நீ எப்படி தனியாக இருப்ப சொல்லு? அச்சோ அம்மா, சும்மா இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு தனியாக இருக்க தெரியாதா? பார்வதி தன் கணவனை பார்க்க அவரோ தான் பார்த்து கொள்வதாக கண்மூடித்திருந்தவர். இங்கே பாரு தம்பி, நாம் குடும்பத்தோடு போனாதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? பா, என்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசாதீங்கன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை இதோட விடுங்க. நான் ப்ளீஸ்ண்ணா, அம்மா அப்பா இவ்வளோ தூரம் சொல்லும்போது நீ ஏன் வரக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர் ரொம்ப மோசம்லாம் இல்லைண்ணா. டேய், அங்கே வர்றதுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே ஒரு குட்டி பிசாசு இருக்கே, எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது. யாரை நான் சொல்கிறேன்? விஸ்வநாத மாமாவோட தம்பி பொண்ணு ஒருத்தி இருக்காளே, அவளை தான் சொல்கிறேன் என்றவனுக்கு மனக்கண்ணில் அவளின் சிறுவயது உருவம் வந்து போனது. ஓ, நீ அவங்கள சொல்கிறியா? நான் கூட விஸ்வநாதன் மாமா பொண்ணு தான் சொல்கிறியோன்னு நினச்சேன். விஸ்வநாதன் மாமா பொண்ணு தான் துருதுருன்னு இருப்பாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ சொல்கிற பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணாச்சே. இருக்கிற இடம் கூட தெரியாமல் தானே இருப்பாங்க. உனக்கு ஏன் அவங்கள பிடிக்காம போச்சு? என்னடா, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? இதோ இருக்காரே, இவருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை ஒரு தடவை நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், கீழே விழுந்துட்டா. அதோடு நிறுத்தினாளா? நான் தான் அவளை பிடிச்சி தள்ளிட்டேன்னு என் மேலே பழிய வர போட்டுட்டா. அதுக்காக என்னை இவர் எவ்வளோ அடித்தார் தெரியுமா? அதிலிருந்து எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது என்று முகம் சுளித்தான் ருத்ரன். குழந்தை மாதிரி பேசாதண்ணா. அப்போ அவங்க சின்ன பொண்ணு, நீ தள்ளினது உண்மைதானே? அதைத்தானே சொன்னாங்க. டேய், இப்போ அதை பற்றி எல்லாம் எதுக்கு பேச்சு? எனக்கு வர விருப்பம் இல்லை, விடு. சரிடா, நீ வரவே வேண்டாம், நாங்கள் போகிறோம் என்று கோபமாக அங்கிருந்து சென்றார் பார்வதி.
பார்வதியின் செயலில் ஆண்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வளர்ந்துட்டீங்கப்பா, நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கக்கூடாது என்று முடிவில் இருக்கீங்க என்று பெருமூச்சு விட்டார் ஈஸ்வரன். அப்பொழுது விஸ்வநாதன் ஃபோன் செய்தவர், ஈஸ்வரா, தங்கச்சி பிள்ளைங்கள்ட்டெல்லாம் ஃபோன் கொடுக்குறியா, கொஞ்சம் பேசணும் என்றார். விஸ்வநாதா, உன் தங்கச்சி உள்ளே இருக்கா, நீ முதல்ல பசங்க கிட்ட பேசு என்று ருத்ரனிடம் ஃபோனை கொடுத்தவர் உள்ளே சென்றார். ருத்ரன் ஃபோனையும் அவரையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் பல்லை கடித்தான். அதை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தான் கைலாஷ். வாயை மூடுடா குரங்கி, இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிற என்று தன் தம்பியை அதட்டி கொண்டிருக்க, ஹலோ ஹலோ என்று விஸ்வநாதன் ஏலம் போட்டு கொண்டிருந்தான். ஹலோ சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. இருவரும் பேசி கொண்டிருக்க, அப்பா, அக்கா எங்கே இருக்கா, சீக்கிரம் சொல்லுங்க என்று குரல் கேட்க, அந்த குரலில் ஈர்க்கப்பட்டவன் தன்னையே மறந்து நின்றான் ருத்ரன்.